லாஸ்ட் என்ன பார்த்தோம் சொல்ல முடியுமா? ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்தோமா? Yes, sir. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய டைப் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? how many types are there? First ரெண்டு டைப் இருக்கு இல்லையா? ஒன்னு ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல், அடுத்தது ஹரிசாண்டல். ஞாபகம் இருக்கா? கிடைத்தள. Yes, sir. இப்ப இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் பார்த்துட்டோமா நம்ம ஃபுல்லா? பறக்கும் Yes, காலம், sir. நெடுக்கம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். இதுதான் கொஞ்சம் டவுட். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஃபர்ஸ்ட் அதனுடைய ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ஈக்குவேஷன் வெர்டிக்கல். அங்க என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே, நம்ம தேவையில்ல. இங்க நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு. அப்ப y is equal to half into gt ஸ்கொயர். கரெக்ட் தான், ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த டைமை கால்குலேட் பண்றதுக்கு x by u நம்ம எடுத்தோம். ஓகேவா? நம்ம அங்க என்ன பண்ணோம் அப்படின்றது அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல்ல என்ன இருந்துச்சுன்னு அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. y is equal to, ஞாபகம் இருக்கா பாருங்க, y is equal to px minus qx square. இப்படி சொன்னா where p is equal to tan theta, q is equal to g by 2u square cos square theta. ஞாபகம் இருக்கா இது? Yes, sir. Yes, sir. இதுல தான் நம்ம ரேஞ்ச் எல்லாமே நம்ம பார்த்தோம். a by b. அது அங்க ஏன்னு சொன்னோம்னா pன்னு சொன்னோமா? Yes, சரி, sir. ஓகே, a. ஓகே, அப்ப நான் a b நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும். அங்க x is equal to u cos theta ன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? Yes, sir. இங்க x is equal to ut ன்னு படிக்க போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்படியே பாத்துங்க, ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் உள்ள ரேஞ்ச். அதனால t is equal to x by u. அப்போ y is equal to half into, சொல்லுங்க, g into t square, u square u square cancel ஆயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா x by u square. x by u whole square. ஓகேவா? எழுதிக்கலாமாப்பா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? y is equal to k into x square. y அச்சு x அச்சையை பொறுத்து இருப்பதால் அது பரவளையம், parabolic path. அப்ப அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை எப்படின்னா பரவளையமா இருக்கும். இங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பரவளையமா இருக்கும். அப்ப பேரபோலா. அவ்வளவுதான் கான்செப்ட். சார், இந்த இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் போடுறோம் பாருங்க. இங்க ஒரு பில்டிங் மேல இருந்து நான் ஒரு பந்தை நான் வீசுறேன். அப்ப வீசும் பொழுது கரெக்டா பெரபலா பார்த்து எடுத்து கீழே வந்து விழப்போகுது. அவ்வளவுதான்பா. இந்த பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. ஒரு பில்டிங் மேல இருந்து நான் வீசுறேன். அப்ப வீசும் பொழுது அங்க என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா u is equal to 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்.
அப்ப இங்க என்ன சார் horizontal velocity கான்ஸ்டன்ட், அதே கான்செப்ட் தான். அப்ப u is equal to ux. ஓகே, அந்த பாயிண்ட் P என்ற பாயிண்ட்ல வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு வெலாசிட்டியும் காமன் ஆயிடும். Vy is equal to gt. இதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா புரியறதுக்காக எழுதியிருக்கேன். அப்ப Vx is equal to u. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை. ஓகே, இப்ப இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலினுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். k is equal to என்ன நம்ம எழுதிக்கலாமா? வாட் இஸ் k? k னுடைய மதிப்பு என்ன பாருங்க. therefore k is equal to சொல்லுங்க பார்க்கலாம், g by 2u square. ஞாபகம் கரெக்டா? அதே தான் இங்கேயும் k is equal to g by 2u square. இது ஆங்கிள் வந்து த்ரோ பண்றதுனால cos square theta ன்னு எடுத்துக்க போறோம். tan theta ஒன்னு இருக்கு, cos square theta ன்னு ஒன்னு இருக்கு. அப்ப நீங்க இந்த ஃபார்முலா கன்ஃபார்மா ஞாபகம் வச்சாதான் அடுத்த क्वेश्चंस போக முடியும். ஓகே, அடுத்த கான்செப்ட். இங்க பறக்கும் காலத்தை கால்குலேட் பண்றோம். அப்ப டைம் ஆஃப் ஃளைட். டைம் ஆஃப் ஃளைட் is equal to root of 2h divided by g. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஆனா நம்ம இங்க டைம் ஆஃப் ஃளைட் என்ன பார்த்தோம் சொல்லுங்களா? tf is equal to, ஞாபகம் இருக்கா பாருங்க, 2u sin theta by theta divided by g. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு இது அப்ப இது கொஞ்சம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ரேஞ்ச். சார் இதெல்லாம் பார்த்துட்டோம் சார். ரேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டுமா? எஸ் சார், நல்லா பார்த்துட்டு சம் பார்த்தோம் சார், ஒரு நாள் சம் பார்த்தோமா? ஓகே, ஓகே, சம் போட்டுடலாம். A stream of water horizontal from a small opening of a vertical water tank. நல்லா கவனிச்சுங்க, vertical water tank. If the opening is at a height h, height கொடுத்திருப்பாங்க, நான் சொல்றேன் சும்மா ஒருக்காக, height h above the ground level. Above the ground level and water hits the ground. Water hits the ground. At a horizontal distance d. At a horizontal distance d from the opening. Then the initial velocity
with which water leaves the opening. புரிஞ்சதா question? அதாவது வந்து ஒரு டேங்க் செங்குத்தாக வைக்கப்பட்ட உள்ள ஒரு தண்ணீர் தேக்கியில் இருந்து, நல்லா பாருங்க, ஒரு தண்ணீர் தேக்கியில் இருந்து சிறிய துளை வழியாக தண்ணீரானது வெளியே வந்து கிடைத்தளமாக வருகிறது. அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். செங்குத்தாக தண்ணீரை சேமித்து வைக்கப்பட்ட ஒரு தொட்டியிலிருந்து, அப்படியே ஒரு தொட்டியிலிருந்து ஒரு துளை வழியாக தண்ணீரானது கிடைத்தளமாக பாய்கிறது. சார் ஸ்லோவா சொல்லுங்க சார். எழுதுறீங்களா? எஸ் சார். செங்குத்தாக தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியிலிருந்து சிறு துளை வழியாக கிடைத்தளமாக தண்ணீர் பாய்கிறது. பூமியிலிருந்து துளையின் உயரம் h, d என்ற தொலைவில் தண்ணீர் துளையில் இருந்து எரியப்படுகிறது. எனவே தண்ணீரின் ஆரம்ப திசைவேகம் கரெக்டா? புரிஞ்சுதா? क्वेश्चंस புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, அவ்வளவுதான் பாருங்க. அப்ப ஒரு செங்குத்திலிருந்து ஒரு தண்ணீரானது எரியப்படுகிறது. அதனுடைய நெடுக்கம் d ன்னு சொல்றோம். அதனுடைய நெடுக்கம், அதாவது வந்து ரேஞ்ச் வந்து d ன்னு சொல்றோம். அப்ப இது வந்து என்ன ப்ரொஜெக்டைல் மோஷன் கிடைத்தளம் தானே. அப்ப நம்ம உடனே நம்ம ஆங்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இதை வச்சுக்கிட்டு இனிஷியல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப ஆரம்ப திசை வேகத்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப ஆரம்ப திசை வேகத்தை நான் கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ரேஞ்சை நான் எடுக்க போறேன். வாட் இஸ் தி ரேஞ்ச் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்க. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u root of 2h
divided by g. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும் at height r is equal to எவ்வளவு சொல்லியிருக்காங்க சிம்பிள் தான். ஆனா நம்ம எடுத்துக்கணும் r is equal to d ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப d is equal to u into root of 2h divided by g. அப்ப நம்மளுக்கு u கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப u is equal to d into root of g by 2h. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். என்ன டவுட் இருக்கா? நோ சார். சரிங்க சார். அடுத்தது இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். இன்னொரு மாடல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப இது தெரிஞ்சிருச்சுங்களா? தண்ணீரானது வெளியிலிருந்து பீச் அடிக்கப்படும் பொழுது ஆர் என்ற நெடுக்கம் எவ்வளவு தொலைவுல படுத பாரு, எவ்வளவு தொலைவுல படுதுன்னு சொல்றாங்களோ அதுதான் நெடுக்கம்னு எடுத்துக்கணும். நல்லா பாருங்க கொஸ்டின்ஸ். இப்ப நான் டீச் பண்ணதுனால இப்ப புரிஞ்சிடும். நெடுக்கம் சொல்லிடுவாங்க, அடுத்து ஹைட்னு சொல்லிவிடுவாங்க. அடுத்தது நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும்னா அவங்க கொடுத்திருக்கிறத வச்சு இனிஷியல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். அவங்க கொடுத்திருக்கிறது என்னது நெடுக்கம் தான் கொடுத்திருக்காங்க. ஆமா தானே சார்? இல்லைன்னா இங்க பறக்கும் காலம் கொடுத்திருக்காங்க சார். அப்ப பறக்கும் காலத்தை வச்சுட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? இவங்க ஏன் சார் நான் எதுக்காக இந்த ஃபார்முலா சார் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவங்க எதை பத்தி இது பண்ணிருக்காங்கன்னா நெடுக்கத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த ரேஞ்ச் என்ற ஃபார்முலாவை எடுக்கிறோம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் சொல்றாங்க. ரெண்டு பொருட்கள், 2 ஆப்ஜெக்ட்ஸ், இரண்டு பொருட்கள், 2 ஆப்ஜெக்ட்ஸ் projected horizontally. பாருங்க, ஒரு பொருள் எரிஞ்சா இந்த ஃபார்முலா சொல்லிக்கலாம். இரண்டு பொருட்கள் எரியப்பட்டால், கிடைத்தல எரிபொருளாக எரியப்பட்டால் என்ன நடக்கும்? அப்ப 2 objects projected horizontally from the top of the tower. Question பாருங்க, அழகா சொல்றாங்க. இப்படிதான் கேட்பாங்க. From the top of the tower. From the top of the tower with velocity. அவங்க சொல்லிடுவாங்க, திசை வேகம் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. With velocity u1 and u2 கொடுத்துட்டாங்கப்பா. நல்லா கவனிச்சுங்க. இரண்டு பொருட்கள் கிடைத்தளமாக ஒரு பொருளை எரியப்படுகின்றது. அதனுடைய தொடக்க திசை வேகம் u1 மற்றும் u2 ஆக இருக்கும் பொழுது கொஸ்டின்ல பாருங்க, கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க. தென் ரெண்டு கான்செப்ட் கேக்குறாங்க பாருங்க, அழகா பாத்துங்க. ரெடன் ஃபர்ஸ்ட் ஒன், the time after which, கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின்ல இப்படியே தான் இருக்கும். டைம் after which their velocity vector becomes perpendicular is. என்னப்பா புரியுதா? பாருங்க, இரண்டு பொருட்கள் எரியப்படுகிறது. u1 மற்றும் u2 என்ற திசை வேகத்தில் எரியப்படும் பொழுது அதனுடைய காலம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த திசை வேகம் இருக்கு இல்லைங்களா, அந்த திசை வேகம் செங்குத்தாக உள்ள போது. நல்லா கவனிச்சுக்க. புரிஞ்சுதா? காலத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதனுடைய திசை வேகம் எப்படி இருக்கு? செங்குத்தாக உள்ள போது. செங்குத்தாக உள்ள போது அப்ப டைம் கால்குலேட் பண்ண சொன்னா t1 is equal to root of u1 u2 divided by g. எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் செகண்ட், இதே கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின். டைம் ஆஃப்டர் விச் பாருங்க, வெலாசிட்டி யாருக்கு செங்குத்தாக, வெலாசிட்டி
செங்குத்தாக உள்ள போது. அடுத்தது பாருங்க, the time after which the displacement vector the displacement vector becomes perpendicular is. அப்ப அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, திசைவேகம் செங்குத்தாக உள்ள போது காலம் அடைகின்ற காலம், இங்க இடப்பெயர்ச்சி செங்குத்தாக உள்ள போது அடைகின்ற காலம் t2 is equal to root of 2 into u1 u2 divided by g. இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்கப்பா. இந்த ஃபார்முலா நீ அந்த இடத்துல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலும் இந்த ஃபார்முலா தான் வரும். நம்ம டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரண்டு பொருட்கள் u1 and u2 என்ற திசைவேகத்தில் கிடைத்தளமாக எரியப்படும் பொழுது திசைவேகம் செங்குத்தாக உள்ள போது இந்த ஃபார்முலா, இடப்பெயர்ச்சி செங்குத்தாக உள்ள போது இந்த ஃபார்முலா. என்ன டவுட் இருக்கா? நோ சார். எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே சார், இந்த ஃபார்முலாவில் வந்து நியூமரிக்கல் சால்வ் பண்ற மாதிரி கேட்பாங்களா சார்? இல்ல, நியூமரிக்கல் சால்வ் பண்ற மாதிரி கேட்கறத விட இந்த ஃபார்முலாவை அதுல இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால நீ ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். உணவு பொருட்கள் மேலே இருந்து கீழே போடுறாங்க, அது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. அடுத்தது, a packet is dropped from an aeroplane. இது கேக்குறாங்க, இது மாதிரிலாம் ஏரோப்ளைன். உணவு பொருட்கள் இல்ல ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பொருட்கள் ஏரோப்ளைனிலிருந்து கீழேயே வந்து என்ன பண்ணிருக்காங்க, போடப்படும் பொழுது flying horizontally at a height h. With the speed u. Then புரிஞ்சுதா? என்ன கேட்கிறான்னு புரிஞ்சுதா? உணவு பொருட்கள் ஏரோப்ளைன்ல இருந்து கீழே போடும் பொழுது அது எவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்கு, அந்த ஏரோப்ளைன் ஹச் என்ற ஹைட்ல பறந்துட்டு இருக்கு, எவ்வளவு திசை வேகத்துல பறந்துட்டு இருக்கு, u என்ற திசை வேகத்தில் பறந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the body, அந்த பொருளை வந்து கீழே போட்டாங்க, அந்த பொருள் எப்படி போகுதுன்னு பாருங்க. the body appears, இது எல்லாமே 1 mark question, appears to moving in vertical straight line. In vertical straight line for the pilot. First question, இது மாதிரி தான் கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் தேர்ந்தெடுக்கலாம், இது மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு உணவுப் பொருட்கள் ஏரோப்ளைன்ல இருந்து கீழேயே எரியப்படும் பொழுது அந்த பொருளானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பைலட் கிட்ட அந்த பொருளானது எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, the body appears to be moving by vertical straight line. அப்படி ஸ்ட்ரைட்டா போகிற மாதிரி நம்மளுக்கு யாருக்கு தென்படும் அப்படின்னு சொன்னா, பைலட்டுக்கு தென்படும். எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் புரிஞ்சுதாமா? ஒரு ஏரோப்ளைன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை போட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பைலட் இந்த ஒரு பொருளை போடணும் அப்படியே வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன், அப்படியே ஸ்ட்ரைட்டா விழுற மாதிரி இருக்கும்.
ஆனா நம்ம என்ன நினைப்போம், இந்த பொருள் இப்படி போற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் இல்ல. அவங்களுக்கு பைலட்டுக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் லைன்ல போற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. செகண்ட் ஒன், இட் அப்பியர்ஸ். பாருங்க, பைலட்ல இருக்கும் பொழுது வெர்டிக்கலா இருக்கும். நம்ம கீழ இருந்து பாக்குறவங்களுக்கு ஹரிசாண்டலா போற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க சொல்லிருக்கு. இட் அப்பியர்ஸ் டு as horizontal projectile for the observer. For the observer on the ground. மீன எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Yes, sir. எஸ் சார். நல்ல வந்து இதெல்லாம் வந்து நியூமரிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ல தியரி பேஸ்டு கொஸ்டின், அவ்வளவுதான். அப்போ ஒரு பொருள் பார்க்கும் பொழுது பைலட்டை பொறுத்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். அதே வந்து அப்சர்வர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் கிடைத்தள எரிபொருளா இருக்கும். அப்ப பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. அப்ப மேலிருந்து வீசப்படும் போது நீ பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பைலட் இங்க இருக்காங்க, பைலட் பார்க்கும் பொழுது வெர்டிகலா இருக்கும். ஓகேவா? ஒரு கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சா? Yes, sir. ஓகே, அடுத்தது அவருடைய ரேஞ்ச் ஆஃப் பாக்கெட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா கொஸ்டின்ல கேட்பாங்க. ரேஞ்ச் ஆஃப் பாக்கெட் R is equal to அதேதான். ஏன்னா ஏன் சார் ரேஞ்ச் ஆஃப் பாக்கெட் எப்படி இருக்கும்? அதான் நம்ம அது யாரை பொறுத்து கொஸ்டின்ல கேட்பாங்க. யாரை பொறுத்து? பைலட்டை பொறுத்து அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அங்க ரேஞ்ச் இருக்காது. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனா நம்மளை பொறுத்து பார்க்கும் பொழுது அங்க ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த பொருளானது எரியப்படுகின்ற ஒரு நிகழ்வை நம்ம கண்முன்ன காமிக்கும். ஆனா பைலட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நேரா விழுற மாதிரி தான் காமிக்கும். ஓகே, அதனால நம்மளை பொறுத்து கொஸ்டின்ல கேட்பாங்க. உற்று நோக்குபவரை பொறுத்து R is equal to U into 2H divided by G. உற்று நோக்குபவரை பொறுத்து அந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பாக்கெட்டினுடைய பாதை பெரபுலாவா இருக்கும், பரவளையமா இருக்கும். அடுத்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா 2 towers, 2 டவர் இருக்கு. 2 towers of height H1 and H2. 2 டவர் இருக்கு, அதனுடைய ஹைட் வந்து H1 and H2. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா R at separation D. R at separation D. நல்லா பாருங்க, 2 டவர்கள் இருக்கு. அந்த 2 டவர்களும் H1 and H2 என்ற உயரத்தை இருக்கு. அந்த 2 டவர்களும் D என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்படுகின்றது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா if a stuntman, யாரோ ஒருத்தர், நான் சும்மா stuntman போடுறேன். If a stuntman wants to jump from H1 to H2, jump from tower to tower. கொஸ்டின்ல இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டண்ட்மேன் வந்து ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு தாவும் பொழுது அவருடைய ரேஞ்ச் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதேதான். தாவும் பொழுது அதுவும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். அப்ப R is equal to U into root of 2H by G. அப்ப நல்லா பாத்துங்க,
அப்போ ஒருத்தன் வந்து ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவர் தாவும் பொழுது அதுவும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் தான். R is equal to U into root of 2h by g. அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தாவணும் சார்? அப்ப பார்த்தோம்னா D is equal, இப்ப இங்க D செப்பரேஷன், இங்க D is equal to 1 மீட்டர்னு வச்சுக்கோ. அப்போ 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அவன் தாவக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம், இந்த டவர் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு டவர் இருக்குன்னா இவன் இங்க இருந்து இப்படி கரெக்டா போயிட்டு ஆகும். அப்ப அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்துப்பான் அப்படின்னு சொன்னா D is equal to U into, நல்லா கவனிச்சுங்க, 2 into h1 minus h2 divided by g. அவ்வளவுதான். ஒரு இன்டீரியரா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் எழுதிக்கலாமா? எஸ் சார். எஸ் சார். இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன், புரியாதவங்களுக்கு இதெல்லாமே நான் இன்னைக்கு டீச் பண்ணது ஃபுல்லா டிஃபிகல்ட்டி பேஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் டிஃபிகல்ட்டியா ஹார்ட்ஸ் கொஸ்டின்ல கேட்கக்கூடியது. அதனால நம்ம நல்லா பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ், இந்த ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட்டு. நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா இது புரியாது. கிளாஸ் வந்து ஒரு போரிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணலாம். கன்ஃபார்மா நம்மளுக்கு கையில ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதனாலதான் பார்த்துக்கோ. அடுத்தது பாருங்க, இது ஒரு கொஸ்டின். A cell is fired horizontally a cell is fired horizontally from a gun. From the top of the hill. நீங்களே இது ஃபார்முலா சொல்லணும். From the top of a hill. Of height 45 meters. If the initial horizontal speed of cell of the cell is 500 meters per second. Time taken by the cell to reach the ground. To reach the ground on the horizontal range of the cell. சொல்லுங்க ஆன்சர். ஒரு துப்பாக்கியிலிருந்து ஒரு துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டாவை இல்ல சம்திங் செல்ன்றது தோட்டான்னு எடுத்துக்கோ. ஒரு துப்பாக்கியிலிருந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மலை உச்சியிலிருந்து, நல்லா பாருங்க எழுதிக்கங்க, மலை உச்சியிலிருந்து
எழுதுறேன் பாருங்க. 45 மீட்டர் உயரம் கொண்ட மலை உச்சியிலிருந்து துப்பாக்கி சுடப்படுகிறது. ஐநூறு மீட்டர் பர் செகண்ட் என்ற திசை வேகத்தில் தோட்டா வெளியேறும் பொழுது பறக்கும் காலம் மற்றும் கிடைத்தல நெடுக்கத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சுதா கொஸ்டின்? ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப பாருங்க, செல் வந்து டிராப் பண்றாங்க. ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா h is equal to 45 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, டாப் ஆஃப் த ஹில், அதனுடைய வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. u is equal to 500 மீட்டர் பர் செகண்ட். உடனே நம்ம கொஸ்டினை பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க, டைம் டேக்கன் பை த செல் டு ரீச் த கிரவுண்ட். அப்ப நம்ம t-யை கால்குலேட் பண்ணோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து மோஷன் இன் பிளைன் நடத்துறதுனால இந்த ஃபார்ம்ல உடனே நம்ம டைம் ஆஃப் ஃபிளைட்னு எடுத்துப்போம். ஆனா கொஸ்டின் படிக்கும் பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். உடனே என்ன பண்ணு, அப்ப எங்க இருந்து இருக்காங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த ஹில் ஸ்டேஷன்ல இருந்து தோட்டாவுக்கு என்னது சுடும்படும் பொழுது கண்டிப்பா பரவளையத்தை அடையும். அப்ப பரவளையம் அடையும் பொழுது உடனே இது ஹரிசான்டல் மோஷன் அப்படின்னு எழுதிக்கலாமா? நம்ம அங்க போனோம்னா என்ன பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னா v is equal to u plus gt. அங்க வந்து u is equal to 0 அப்படின்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாலே ஒரு ஆன்சர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப உடனே இது என்ன நினைஞ்சிச்சு, அப்ப ஹரிசான்டலா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு எரிபொருளானது எரியப்படுகிறது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப டைம் ஆஃப் ஃபிளைட்டை கால்குலேட் பண்ணும். அப்ப டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, அப்ப 2 into h/g. கரெக்டா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into h எவ்வளவு, 90யா? 90/g வந்து எவ்வளவுனா 10. எப்பவுமே 10ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப g is equal to 10. அப்ப is equal to எவ்வளவு வரும்பா, √9. அப்ப is equal to 3 seconds. எவ்வளவு டைம் எடுத்துக்குது, 3 செகண்ட்ல கீழே வந்து ரீச் ஆகுது. என்ன டவுட் இருக்கா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, காலம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நெடுக்கம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. வாட் இஸ் நெடுக்கம் ஃபார்முலா நமக்கு தெரியும். r is equal to நம்மளுக்கு என்ன பண்ண, ut. இப்ப u எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 500. டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3. therefore is equal to 1500 மீட்டர். இல்லாமப்பா? எஸ் சார். அடுத்த क्वेश्चंस போறோம் பாருங்க. Two vertical towers இது பாருங்க கொஞ்சம் டஃப்பான क्वेश्चंस.
அதனாலதான் நான் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணலாம். 2 vertical towers are 30 meters apart. The velocity with which a ball be thrown horizontally. From the top of the tower. Of height 40 meters. So that it falls on the top of the tower of height of height 20 meters is. Two vertical towers. அப்ப 2 டவர்கள் 30 மீட்டர் என்ற தொலைவில் இருக்கும் பொழுது the velocity with which a ball be thrown horizontally. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பந்தானது u என்ற திசை வேகத்தில், நல்லா பாருங்க, ஒரு பந்தானது u என்ற திசை வேகத்தில் 40 மீட்டர், அதாவது இதனுடைய டவருடைய ஹைட் 40 மீட்டர், 40 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு பந்தை எரியப்பட்டால் இன்னொரு டவருக்கு 20 மீட்டர் என்ற தொலைவில் கீழே விழுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா கொஸ்டின்? நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்? எவ்வளவு சார் டிஸ்டன்ஸ்? டிஸ்பிளேஸ்மென்ட் 2 டவருக்கு டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். Velocity with which a ball be thrown horizontally from the top of the tower of the height 40 meter. அப்ப ஒரு டவர்ல 40 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு பந்தை எறியறாங்க. அப்ப இன்னொரு டவருக்கு எறியறாங்க. அப்ப அந்த பந்து எரியும் பொழுது அந்த பந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல 20 மீட்டர் தொலைவுல நிக்குது. ஆனா இதனுடைய தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 30 மீட்டர். So that it falls on the height of the tower. அப்ப பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆர் டிராவல் பண்ணிருக்கு. அப்ப உடனே நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, இதுல இருக்கக்கூடியது பாருங்க, என்ன கேக்குறாங்க, வெலாசிட்டி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப v is equal to, நம்மளுக்கு தெரியும் இல்லையா, what is v? Displacement by time. கரெக்டா? Yes sir. அப்ப v is equal to displacement by time. நல்லா கவனிச்சு, இங்க ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க போறீங்க. இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது பாத்தீங்கன்னா கிடைத்தள இடப்பெயர்ச்சி, ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மென்ட், horizontal displacement by time of descent. கீழே விழப்படும் காலத்தை கால்குலேட் பண்ணணும். இப்ப டயக்ராம் போடுறோம் பாருங்க. 40 20 மீட்டர், இதனுடைய தொலைவு 30 மீட்டர், ஒரு பந்தை எரியப்படும் பொழுது இங்க விழுது. இப்ப எவ்வளவு திசை வேகத்துல தேவை?
அப்ப அதனாலதான் டைம் ஆஃப் டிசென்ட். அப்ப பந்து கீழே விழுது. கீழே இறங்கும் காலம். டைம் ஆஃப் டிசென்ட்னா கீழே இறங்கும் காலம். டைம் ஆஃப் டிசென்ட கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பாருங்க. டைம் ஆஃப் டிசென்ட் கீழே இறங்கக்கூடிய காலம். டைம் ஆஃப் டிசென்ட் இஸ் t is equal to root of 2y divided by g. y என்பது என்ன அப்படின்னு சொன்னா இடப்பெயர்ச்சி. y என்பது இடப்பெயர்ச்சி. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஒண்ணு இல்ல, s is equal to ut plus half gt square. இந்த ஃபார்முலா தான். அதெல்லாம் ஞாபகம். half gt square இது கேன்சல் ஆயிடும். அப்ப t square is equal to s ன்றதா y ன்னு எடுத்திருக்கோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்போ y கால்குலேட் பண்ணும். அப்போ y னுடைய டிஸ்டன்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? therefore y is equal to எவ்வளவு மீட்டர்? அப்ப நம்மளுக்கு y நம்மளுக்கு கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா பாத்துங்க. 40 minus 20 is equal to 20 மீட்டர். எழுதிக்கலாமாப்பா? therefore time of flight is equal to 2 into 20 divided by 10. இங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4. அப்ப 2 seconds. ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். இப்ப நம்மளுக்கு velocity கால்குலேட் பண்ண சொல்றோம். அப்ப நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாமா? அப்ப velocity is equal to horizontal displacement எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 30 மீட்டர். 30 மீட்டர். அது எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு சார்? 2 is equal to 15 மீட்டர் per second. லாஸ்டா இன்னொரு கொஸ்டின். ஓகே, இப்படி இருக்கு. இப்ப நார்மல் கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். அது டஃபஸ்ட் கொஸ்டின், நார்மல் கொஸ்டின். The height y and the distance x along horizontal at a plane of the projectile on a certain planet. On a certain planet given by y is equal to 80 minus 5t square and x is equal to 60 meter, where t is in second.
The velocity with which the projectile is. With which projectile. Y என்ற உயரம், X என்ற தொலைவு, Y என்ற உயரம், X என்ற நல்லா பார்த்துக்கோ, X என்ற கிடைத்தல தொலைவு. நல்லா ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. Y என்ற உயரம், X என்ற கிடைத்தல தொலைவு, கிடைத்தல தொலைவானது தொலைவு ஒரு கோளில், ஒரு சட்டன் கோளில் தொலைவில் ஒரு பொருள் எரியப்படுகிறது. எரியப்படுகிறது. ஒரு பொருள் எரியப்படுகிறது. அதனுடைய தொலைவு y is equal to 8t minus 5t square and x is equal to 60 meter, where t என்பது காலம், அதனுடைய velocity கால்குலேட் பண்ண சொல்றாங்க. புரிஞ்சுதா கொஸ்டின்? என்ன டவுட் இருக்கா பாருங்க, கொஸ்டின்ஸ் ஈஸியா முடிச்சிடலாம். கால்குலேட் பண்ணிடலாமா? எஸ் சார். ஒன்றும் இல்ல, வெலாசிட்டி பாருங்க. அப்ப அந்த பொருள் எந்தெந்த திசை வேகத்தில் போய் y என்று, அப்ப அந்த பொருள் வெர்டிக்கல் டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கு, ஹரிசாண்டல் டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்கு. கரெக்ட் தானே? எஸ் சார். அப்ப அந்த பொருள் இரண்டு பொருள். அப்ப y-னுடைய இடப்பெயர்ச்சியும் கொடுத்திருக்காங்க, x-னுடைய இடப்பெயர்ச்சியும் கொடுத்திருக்காங்க. நம்ம திசை வேகத்தை கால்குலேட் பண்ணோம். அப்ப திசை வேகத்தை கால்குலேட் பண்ணோம்னா ஹரிசாண்டல்ல போகக்கூடியது vx, வெர்டிக்கல்ல போகக்கூடியது vy. இப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கு? இதுக்கு சமமா v என்ற திசை வேகம் போகும். அப்ப போனோம் அப்படின்னு சொன்னா v is equal to root of vx square plus vy square. எழுதிக்கலாமா? அப்ப நான் vx கால்குலேட் பண்ண போறேன். அப்ப vx is equal to d by, நல்லா பாருங்க, d by dt of x எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16 கொடுத்திருக்காங்க. அப்ப 6 மீட்டர் பர் செகண்ட். அப்ப நம்மளுக்கு vx கால்குலேட் பண்ணலாம். அப்ப அதே மாதிரிதான் vy is equal to d by dt of என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா 8t minus 5t square. நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 8 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா d, அப்ப 8 minus 6t. கரெக்டா? எழுதிக்கலாமாப்பா? 8 t square. நெக்ஸ்ட் சார், இப்ப இங்க எனக்கு vyல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8 minus 16 இருக்கு சார். இங்க எங்கன்னா காலத்தை பத்தி சொல்லியிருக்காங்களா பாருங்க சார். t என்ற காலம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ y, அப்ப நம்ம உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா காலம் t is equal to 0ன்னு எடுத்துக்கணும். அப்ப vy is equal to 8. புரிஞ்சுதா? எஸ் சார். அப்ப therefore v is equal to root. சார் எஸ் அட் காலம் tன்னு எடுத்திருக்காங்க. காலத்தை பத்தி எதுவுமே சொல்லல, அதனால காலம் ஒரு சுழி மதிப்பை எடுத்தது. 0 என்ற காலத்தில் இது நடைபெறுது நான் எடுத்திருக்கேன். அப்ப t is equal to 0. அப்ப vx ஸ்கொயர் என்ன போட்டிருக்காங்க? 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். சொல்லுங்க, ரூட் ஆஃப் 36 பிளஸ் 64 எவ்வளவு வருது? 100. v is Yes, sir, equal 100, to sir. 10 meter per second. That's all. புரிஞ்சுதா? இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னன்னா சார், இது மாதிரி கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனா டஃப்னு சொல்லி விட்டுருவீங்க.
இதெல்லாம் என்னன்னா y கொடுத்திருக்காங்க, x கொடுத்திருக்காங்க சார், திசைவேகம் கொடுத்திருக்காங்க. உடனே இந்த கொஸ்டினை பார்த்து புரியணும். அப்ப y இடப்பெயர்ச்சி கொடுத்திருக்காங்க, x இடப்பெயர்ச்சி கொடுத்திருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இன்னைக்கு போதுமானது. இதை இன்னைக்கு நடத்துனது ஃபுல்லா ஓரளவுக்கு மைண்டுக்குள்ள ஃபீட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டஃப்பான கொஸ்டின்ஸ், ஆர்ட்ஸ் கொஸ்டின்ஸ். நம்ம இது வந்து ஈஸியான கொஸ்டின். இது நார்மலா நம்ம படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க போயிட்டு வீட்டுல போய் படிச்சிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம நார்மலா நீட் லெவல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றத நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். ஓகேவா? சார் இதுல vy is equal to 8 minus 60 எப்படி சார் வந்தது? vy is equal to 8 minus 60 ஒரு இன்னொரு டைம் சொல்லிருங்க சார். vy is equal to d by dt of y எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா 8t minus 5t square. t minus 5. டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். d by dt of 8t minus d by dt of 5t square. நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, d by dx of x power n என்னன்னு சொல்லியிருக்க, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். n x power n minus 1. அப்ப 8 இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா dt by dt என்னதுப்பா? 1 தானே? Yes, sir. Yes, sir. dt by dt minus 5 இந்த பக்கம் எடுத்திருக்கேன், d by dt of t square. அப்ப is equal to 8 minus 5 into இது என்னது, n பவர் தானே, என்ன பண்ணிருக்கேன் 2. கரெக்டா பாருங்க, x பவர் n, இங்கே x இருக்கு, இங்கே x இருக்கு, இங்கே t இருக்கு, இங்கே t இருக்கு, பவர் n. அப்ப n இல்ல 2 into t, 2 minus 1 t is equal to 8 minus 10t. புரிஞ்சுதுங்களா? Yes sir. 8 minus 10t. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது. என்ன டவுட் இருக்கா? எழுதிக்கலாம் இல்லையா? Yes, sir. ஓகே, டுடே டிசனர். இத போயிட்டு நீங்க இன்னைக்கு படிச்சாதான் உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும், இல்லைன்னா கன்ஃபார்மா இருக்காது. ஜஸ்ட் யூ ரீட் பை, போயிட்டு ஒரு டைம் பாருங்க. கன்ஃபார்மா வேற எதனா புக் ரெஃபர் பண்ணாலும் இந்த ஃபார்முலா சில இடத்துல இருக்கும், சில புக்ல மட்டும் தான் இருக்கும். அதே சொல்லிடுறேன், இந்த ஃபார்முலாஸ்லாம் சில புக்ல மட்டும் தான் இருக்கும். அதனால இதுல இருக்கிறத தெளிவுபடுத்திங்க. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you sir. Thank you.